திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்புகன் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கம் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தை மாதந்தோறும் சிந்தித்து வருகின்ற அந்த பாங்கில இன்றைய தினம் சிவபுராணத்தை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கு. மணிவாசக பெருமான் நம்முடைய நால்வர் பெருமக்களிலே ஒருவராக வைத்து சைவ பெருமக்களால் போற்றப்பெறுகின்றவர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பி ஆரூரர் என்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருவாத ஊரர் என்று அழைக்கப்பெறுகின்ற மாணிக்க வாசகர், இவர்கள் நால்வரையும் சைவ பெருமக்கள் தங்களுடைய குருமார்களாக எண்ணி போற்றி அவர்கள் அருளி செய்த பாடல்களை எல்லாம் உபதேசங்களாகவே அவற்றை ஓதி வருகின்ற தன்மை நம்ம பார்க்கிறோம். தமிழ் மொழி பேசுகின்ற சைவர்களாக இருக்கின்றவர்கள் சிவநெறியிலே நின்று சிவனுக்கு தொண்டு செய்கின்றவர்களாக விளங்குகின்றவர்கள் நிச்சயமாக நம்முடைய திருமுறைகளினுடைய அடிப்படையில் அந்த சிவநெறியிலே நிற்க வேண்டும். நான் ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒன்று, சிவநெறியில் நிற்கிறவர்கள். இரண்டாவது, தமிழ் மொழி
அறிந்தவர்கள். இந்த இரண்டையும் சொல்லுகிறேன். தமிழிலே பரிச்சயம் இல்லை, சிவநெறியில் நிற்கிறோம் என்றால் அவர்களை நாம் எதிர்பார்க்க முடியாது. அவர்களுக்கு தமிழ் தெரியாது. அப்படி இருக்கிற பொழுது திருமுறைகளை அவர்கள் சிவநெறியில் நிற்கிற எத்தனையோ பேர் தமிழ் தெரியாதவர்களாக இருக்கிறவர்கள் இல்லையா? காசியில் இருக்கிறவர்கள், கங்கை வாசிகளாக இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லோரும் சிவநெறியில் நிற்கிறவர்கள் தானே எல்லாரும். ஆனால் சிவநெறியில் நிற்கின்ற அந்த பேற்றை தந்த பிறகு தமிழ் மொழியும் அறிகின்ற மிகப்பெரிய பேற்றை நமக்கு சிவபெருமான் வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், நமக்காக இந்த சிவநெறியில மிக எளிதாக சிவனுடைய அந்த அன்பை பெறுவதற்குரிய சாதனமாக இந்த திருமுறைகளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த திருமுறைகள் தமிழ் பேசுகின்ற நம்முடைய மக்கள் அத்தனை பேரும் இதனை சாதனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஈசனுடைய அந்த அருளை, அன்பை பெறுவதற்கு சாதகமாக பெற்று பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வழிபாடு என்று சொல்லுகிற பொழுது அந்த வழிபாட்டிலே திருமுறைகள் இடம்பெற வேண்டும். இதைத்தான் நம்ம வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு வருகிறோம். தமிழ்னு தெரிஞ்சதுக்கு பிறகு, தமிழ் மொழியிலே திருமுறைகள், தேவாரம் முதலியவை இருக்கிறது என்று தெரிந்த பிறகு அந்த சாதனங்களை நாம் பயன்படுத்தாமல் போனால், வாகனம் இருக்கிறவர் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற பொழுது அவர் நடந்து சென்று துன்பம் அடைவதை போல மிக எளிதாக இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஒரு சாதனமாக திருமுறைகள் இருக்கிற பொழுது அவற்றை விட்டு விட்டு வழிபாடு செய்தால் நீண்ட காலம் பிடிக்கும். நீண்ட காலம் பிடிக்கும். வழிபாட்டில் தெளிவு இருக்காது. இப்பொழுது நாம பார்க்கிற இந்த திருமுறைகள் எல்லாம் இறைவனுடைய அருளை எளிதில் பெற்று தருகின்ற சாதனம். அதுக்குத்தானே அவங்க இறைவனுடைய அருளை பெறுவதற்காக அவர்கள் பாடினார்கள்னு நாம் அதை சொல்லக்கூடாது. திருமுறைகளை இறைவனுடைய அருளை பெறுவதற்காக அருளாளர்கள் பாடினார்கள் அப்படின்னு சொல்லுவது தவறு. ஏன்னா அத்தனை திருமுறைகளும் அருளாளர்கள் அருள் பெற்ற பிறகுதான் அதனை பாடினார்கள். அருளை பெறுவதற்கு பாடினாங்க, அருள் பெற்ற பிறகு பாடினார். பித்தாப்பரை சூடி எப்போ வந்தது? தோளுடைய செவியன் எப்போ வந்தது? கூற்றாயிரவாறு எப்போ வந்தது? அருள் பெறுகிற பொழுது, அருள் பெற்ற பொழுது அவர்கள் அந்த அருளை பெற்றதினாலே பாடினார்கள். மற்றவர்கள் எல்லாம் பாடுகிறார்கள், அவர்கள் எல்லாம் அருளை பெறுவதற்கு பாடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் பாடி அருள் பெற்றார்கள். நம்முடைய அருளாளர்கள் அருள் பெற்று பாடினார்கள். அப்ப ஏன் இவ்வளவு பாட்டு பாடணும்? அருள் தான் பெற்று விட்டார்களே என்றால் அதனுடைய தெளிவு என்னன்னு கேட்டா, அவை நாம் அருள் பெறுவதற்காக அவர்கள் அவற்றை பாடினார்கள். அதனாலதான் அது சாதனம், சிறந்த சாதனம். மணிவாசகர் எப்போ பாடினார் அப்படின்னு கேட்டா, அவரு முதலமைச்சரா இருந்தவர், பாண்டிய நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்தவர். அதுவும் இல்லாம அவரு வணிகத்துறையிலே சிறந்தவர். அதனால அவரை முதலமைச்சராக, பாண்டிய நாட்டில் எப்பவுமே முதலமைச்சர் எப்படி போடுவாங்கன்னா வணிகத்துறையில சிறப்பா இருக்கவங்கள போடுவாங்க.
முதலமைச்சரா மன்னன் போட்டுக்குவான். சோழ நாட்டில் எப்படி போட்டுக்குவாங்கன்னா, விவசாயத்தில் சிறப்பாக இருக்கிறவங்கள தான் போட்டுக்குவாங்க. சோழ நாடு விவசாயத்தை, வேளாண்மையை பெரிதும் நம்பி இருந்தது. எப்போ வரி போடலாம், எப்போ வரியை தள்ளுபடி பண்ணலாம், எப்போ எந்த விதமான நலன்களை உழவர்களுக்கு செய்யலாம், இந்த மாதிரியான. பாண்டிய நாட்டில் வியாபாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால வாணிகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த ஒரு வாணிகம் தெரிஞ்ச ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிறது தான் சிறப்பாக இருக்கணும்ட்டு, அதில் சிறப்பாக இருக்கிறவங்கள தான் எப்பவுமே பாண்டிய நாட்டுக்கு அமைச்சராக போட்டுக்குவோம். மணிவாசகரும் அப்படிதான். அவர் காமர்ஸில் ரொம்ப எக்ஸ்பர்ட், வணிகத்தில் ரொம்ப சிறப்பு அவர். அதனாலதான் பாடும்போது தந்தது உன் தனை, கொண்டது என் தனை, சங்கரா ஆறுகுலோ சதுரன்னு வியாபாரம் பேசுவார். யாரு பேச, அவர் தான் பேசுவார். அப்படி கொடுக்கல் வாங்கல், இந்த பிசினஸ்ல நீ இவ்வளவு கெட்டிக்காரத்தனமா இல்லாம இருந்திய, யாராவது உயர்ந்த பொருளை கொடுத்துட்டு தாழ்ந்த பொருளை வாங்கிக்குவாங்களா? யாராவது வாங்கிக்குவாங்களான்னா அதுக்கு தான் நம்ம இருக்கிறோமே. நம்ம எதுக்கு இருக்கிறோம்? உயர்ந்த பொருளை கொடுத்துட்டு தாழ்ந்த பொருளை வாங்குறதுக்கு தான் நம்ம இருக்கோம். ஒரு குழந்தைகிட்ட காதுல போட்டிருக்கிற கம்மலை வாங்குறதுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணணுமா? 10 ரூபாய் சாக்லேட் போதாது? சொல்லுங்க. 10 ரூபாய் சாக்லேட் காட்டினா அந்த குழந்தை என்ன பண்ணும்? கம்மலை அவுத்து கொடுத்துரும். 10 ரூபாய் சாக்லேட். இந்த சாக்லேட் அப்பம் கேட்டா வாங்கியே தரமாட்டேங்கிறான். பல்லு கெட்டு போயிடும், வயிறு கெட்டு போயிடுங்கிறாங்க. இந்த மாமா நல்ல ஒரு வாங்கி கொடுக்குற, இந்த தோடு போனா என்ன, இன்னொரு தோடு வாங்கி போட்டு போறான் இல்லையா? காதுல போட்டிருக்கிற தோட்டை ரொம்ப எளிதா அதனுடைய அருமை தெரியாம கழட்டி கொடுத்து. நாம கூட இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியா இறைவனுடைய திருவுருளை கேட்கலான்னு போய் அந்த சிறப்பெல்லாம் கேட்கலான்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக என்னைக்கு தான் நிகழ்ச்சி நடக்கல, நம்ம என்னைக்கு தான் போல, அது பொதுவா போய்க்கலாம், இது முதல்ல விட்டுறோம்ல. கம்மலுக்கு சாக்லேட்டுக்காக கம்மலை கொடுத்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்களுக்காக, மிக உயர்ந்த விஷயங்களுக்காக சில விஷயங்களை நாம் தியாகம் செய்ய முன்வருவதில்லை. நாம தியாகம் செய்யறதுக்கு முன் வருவதில்லை. சரி, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. கோயிலுக்கு போனா தானே சாமி எங்கேயே இருக்கிறார். எப்படிலாம் வரும் தெரியுமா தத்துவம்? அப்போ சும்மா அசந்து போகணும். இதெல்லாம் கேட்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்ட தத்துவம்லாம் வெளியில முத்து முத்தா உதிரும். அப்ப இந்த அருளை பெறுவதற்கு அருளாளர்கள் நாமெல்லாம் அருளை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் பாடினார்கள் அந்த பாடல்கள். முக்கியமா தேவாரம் முழுமையும் நாம் திருவருளை பெறுவதற்காக பாடியவை. திருவாசகம் மட்டும்தான் குருவருளை பெறுவதற்காக பாடியவை. ரெண்டுக்கும் அந்த நுட்பமான வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும். திருவருளை பெறுவதற்காக தேவாரத்தை பாடினார்கள். ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்பன்னாரு சாமி சொல்லுகிற பொழுது. திருவாசகம் முழுமையும் குருவுக்கு அர்ப்பணித்தது. ஆண்டவன் என்கிறது குருவுக்கு தான் பேரு. கடவுளுக்கு பேரு ஆண்டவன் தான். மானுட ரூபில் ஆண்டவன், நம்மை ஆள்கின்றவன் ஆண்டவன். அதனால ஆண்டவன் என்பது குருவைத்தான் குறிக்கும். அப்படி இந்த குருவருளை பெறுவதற்குரிய சாதனமாக விளங்குகிற
திருவாசகத்திற்கு சமானமான நூல் கிடையாது. அதனால இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி, ஒரு ஸ்பெஷல் தனித்துவமான நூல் என்பதனால தான் மாற்று சமயத்தினரையும் இது ஆகர்ஷித்தது. திருவாசகத்தினுடைய அந்த மொத்த அந்த செய்திகள் எல்லாமே தன்னுடைய அந்த மகிழ்வு இருக்கட்டும், அல்லது தன்னுடைய அந்த ஆற்றாமையாக இருக்கட்டும், அல்லது தன்னுடைய புலம்பலாக இருக்கட்டும், எல்லாம் குருவுக்குத்தான் செய்கிறார். எல்லாவற்றையும் குருவுக்குத்தான் செய்கிறார். அப்படி எண்ணி பார்க்கிற பொழுது அவருக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், எல்லாருக்கும் நிறைய அடியார்களுக்கு சிவபெருமான் வந்திருக்கிறார், இல்லைன்னு சொல்ல முடியாது. சிவபெருமான் அருள் பாலிப்பதற்காக ரிஷபாரூடராக எத்தனையோ அடியார்களுக்கு வந்திருக்கிறார், வருகிறார், வருவார். இப்படி வருவார்னு தெரியாது, வருவார். ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் பேசிட்டு போயிருப்பார், ஒரு நொடிப்பொழுது பேசி விட்டு போயிருப்பார். நம்மால கண்டுபிடிக்க முடியாது. அப்படி வருகின்ற அந்த வாய்ப்பு உண்டு, அவர் வருவதும் உண்டு. அப்படி வருவதற்குரிய அந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதை நமக்கு திருவாசகம் தெரிவிக்கிறது. பெருமான் எல்லோருக்கும் அம்மையப்பராக வந்திருக்கிறார், எல்லோருக்கும் அருள்வாளிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். எத்தனையோ அடியார்களுக்கு அடியார் ரூபத்திலேயே வந்திருக்கிறார், எல்லாருக்கும் வந்திருக்கிறார். ஆனால் மணிவாசகர் ஒருவருக்குத்தானே குருவாக வந்திருக்கிறார். குருவாக வந்து முறைப்படி தீட்சை செய்து, சைவத்தில மிக உயர்வாக சொல்லப்பெறுவது குருவினால் தீட்சை பெறு. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள், நான் முருகனிடம்தான் தீட்சை பெறுவேன் அந்த சடாட்சர மந்திரத்தை என்று முருகனிடம் உபதேசம் பெறுவதற்காக, இதனால் தன்னுடைய வாழ்நாளே அற்றுப்போனாலும் பரவாயில்லை, முருகனிடம் எப்படியாவது உபதேசத்தை பெறுவது அப்படின்னுட்டு பிறப்பன் வலசை என்கிற ஊரில் அவரு 3க்கு 3 குழி வெட்டி கீழே இறங்கி உட்கார்ந்துட்டார். சுத்தி கொட்டகை அமைச்சு உட்கார்ந்துட்டார். சுவாமியினுடைய அந்த அனுபவத்தை படித்து பார்க்க வேண்டும். நம்ம அருளாளர்கள் எல்லாம் தம்முடைய அனுபவங்களை நமக்கு தெளியுமாறு எடுத்து கூறியிருக்கிறார்கள். நாம அனுபவம் பெறுவதற்கு நமக்கு நாள் பிடிக்கலாம். ஆனால் நம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்கு இறைவன் அனுபவத்தை தருகிறான், நிச்சயமாக தருகிறான். நாம் செய்ய விரும்புவது அவனுக்கு தெளிவாக தெரிகிறது. நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பதை நாம் மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உள்ளத்துல அந்த ஆர்வத்தையும் அந்த தெளிவையும் பற்றி கொண்டால் போதும். அவருக்கு தெரியுது எதை செய்ய விரும்புகிறான், எதை செய்ய வேண்டும் என்று கருதுகிறான். உலகத்தின் மூலமாக என்னை அடைய வேண்டும் என்று கருதுகிறானா, அல்லது என் மூலமாக உலகத்தை அடைய வேண்டும் என்று கருதுகிறானா? புரியுதா உங்களுக்கு? ரெண்டுக்கும் வேறுபாடு. என் மூலமாக உலகத்தை அடைய விரும்புகிறானா, அல்லது உலகத்தின் மூலமாக என்னை அடைய விரும்புகிறானா அப்படிங்கிறது விரும்புறவனுக்கு வேணா குழப்பமா இருக்கும்.
ஆனா அவனுக்கு தெளிவா தெரியும். நம்முடைய பக்தியை யாரும் நமக்கு அளவிட்டு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால எந்த பயனும் கிடையாது. என்னுடைய பக்தி இவ்வளவு, என்னுடைய பக்தியினுடைய தரம் இவ்வளவு, நான் இவ்வளவு பக்தி, யாரையும் நீங்க டோன்ட் ட்ரை டு கன்வின்ஸ், யாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கவே வேண்டாம். நம்ம யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்முடைய பக்தியின் அளவு என்னங்கிறது அவருக்கு தெள்ள தெளிவாக தெரியும், சுவாமிக்கு தெரியும் தெளிவா. ஆகையினாலே பெருமானுக்கு திருவாசகம் முழுமையும் அவருடைய உள்ளத்திலே ஒரு சொல்லொண்ணாத அந்த ஒரு கிளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் அவருக்கு ஏற்படுத்தி கொண்டு இருப்பது. எனக்கு பரம்பொருளே குருவாக வந்தார், எனக்கு பெருமானே குருவாக வந்தார். வரது பெருசு இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். வரது பெருசு இல்லைங்க, நான் வந்திருக்கேன்னு நமக்கு தெரிவிக்கணுமே, அது இல்ல பெருசு. அவரு தெரிவிக்கலன்னா எப்படி தெரியும்? அவர் பாட்டு வந்துட்டு அவர் பாட்டுக்கு போனாருன்னா நம்ம 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு நினைச்சிருவோம். அதைத்தான் சொல்லி 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 ஆத்து போறார் மணிவாசகர், சொல்லி ஆத்து போகிறார். நீ வந்தது பெருசு இல்ல, நான் வந்திருக்கிறேன்னு எனக்கு உணர்த்தின பத்தியா, அதுக்கு நான் எவ்வளவு நன்றி உனக்கு சொல்றது, உனக்கு எவ்வளவு நன்றி சொல்றது. நான் தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னுட்டு. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உன்னை நீ தெளிவுபடுத்திக்கிட்டே இருப்ப. குருவா வருகிற பொழுது மட்டுமல்ல, குதிரைகளை எல்லாம் அரசன் பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது, பெருமானே குதிரைகளை கூட்டிக் கொண்டு நான் வருவேன் என்று நீ சொன்னீரே, குதிரைகள் வந்திருக்கிறதே, நீ வீர் எங்கே அப்படி என்று தேடிக்கொண்டு இருக்கிற பொழுது, இதோ இங்க இருக்க பாருன்னு அவருக்கு மட்டும் அடையாளம் காட்டினார் இல்லையா? மொக்கனி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும். அத்தனை பேத்துக்கும் தெரியல, வந்திருக்கிறவரு வந்தி கூலியாள்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சாமிக்கு மட்டும்தான் தெரிஞ்சது கூலியாள் இவல்ல, எல்லா கூலியாளுக்கும் தலைவன் இவன் தான் அப்படிங்கிறது சாமிக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. அதனால வருகிறவர் பரம்பொருள் வந்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு அதை தெரிந்து கொள்வதற்குரிய திறம் உயிருக்கு இல்லை. ஏன்னா இது எப்பவுமே அறிவித்தால் அறிவதுதான். அறிவித்தால் அறியும், அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றானும் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே அப்படின்னாங்க அரைக்கிழமையார் சொல்லுகிற பொழுது. நம்முடைய நாம் அறிவு பொருள் என்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மை, அது ஒரே ஒண்ணுதான் உண்மை, அறிவு பொருள்ங்கிறது. ஆனா நம்முடைய அறிவின் உண்மை என்னன்னு நமக்கு தெரியல. அதை தெள்ள தெளிவா சொல்லுவார் மணிவாசக பெருமான். நம்முடைய அறிவின் திறம் தெரிந்தவர் சிவபெருமான் ஒருவர் தான். ஆன்மாவினுடைய அறிவு அது எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு, எனவே மணிவாசக பெருமானுக்கு தனக்கு இறைவன் குருவாக வந்து அருள் செய்த அந்த தன்மையை நினைந்து 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 போற்றி, இறைவனே குருவாக வந்து தனக்கு அருள் செய்தமை நினைந்து நினைந்து உருகி உருகி அவர் நமக்கு தந்தது தானே இந்த திருவாசகம். திருவாசகம் என்பது குருவினுடைய கருணைக்கு ஏங்கியும் அனுபவப்பட்டும் வந்த மொழிகள் தான் திருவாசகம். குருவினுடைய அந்த பேரன்பிற்கு அனுபவப்பட்டு அது இன்னும் கிட்டாதா என்கிற அந்த நிலையிலே ஏங்கி தவிக்கின்ற சீடனுடைய நிலைதானே திருவாசகம். ஆகையினாலே திருவாசகம் என்று சொல்லக்கூடியது மணிவாசக பெருமான் தன்னுடைய குரு தனக்கு தந்த அந்த மெய் அனுபவங்களை இந்த உயிர்களிடத்து பகர்கின்ற அந்த அற்புத நிலையாக விளங்குகிறது.
ஆகையினால தான் அவர் இந்த தெளிவை தனக்கும் ஈசனுக்கும் மிக நுட்பமாக நிகழ்ந்த இந்த அருள் தெளிவை அவர் சிவபுராணத்தில் சொல்லி இருக்கிறார். பெருமான் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தனக்கு குருவாக வந்து இந்த பேரருள் திறத்தை செய்தார் என்கிற அந்த செய்தியை தெள்ளத் தெளிவாகவும் அதே நேரத்திலே உள்ளம் உருக்கும் விதமாகவும் அவர் அதை செய்திருக்கிறார். சிவபுராணம் என்பது மொத்த திருவாசகத்தினுடைய பிழிவு. சிவபுராணம் என்று சொல்லக்கூடியதனுடைய பெரிய சிறப்பே நான் அன்றைக்கு சொல்லுகிற பொழுது உங்களுக்கு சொன்னேன். இந்த ஒரு பகுதிக்கு தான் அவர் பேரே சொல்றாரு. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைய வினை முழுதும் மோய உரைப்பன் யான் என்று சொல்லுகிறது. இந்த பகுதிக்கு சிவபுராணம்னு பேருன்னு அவரே தான் சொன்னார். அந்த சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபுராணம். இந்த சிவபுராணத்திலே தனக்கு குருவோடு ஏற்பட்ட அந்த உறவு, குரு தனக்கு எப்படி வாய்த்தார், அது எப்படி போற்ற வேண்டும், அது எந்த நிலையிலே அந்த குருவானவர் அமைந்தார் என்கிற அந்த செய்திகளைத்தான் சொல்லுகிறார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கருத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் அண்ணனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, மலை போற்றி அருளும் மலை போற்றி, இன்பம் அருளும் மலை போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவனருளாரே அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, என்னுதற்கு எட்டா எழிலார் கழலிரஞ்சி,
விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்த எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். சிவபெருமானை வழிபடுவதனாலே வினைகள் நீங்கும். சாமி சொல்லுகிற செய்தி. வேறு இந்த உலகத்தில் எந்த கடவுளை வணங்கினாலும் வினை போகாது, சத்தியம். ஏன் அப்படின்னு கேட்டா, வினைகளே இல்லாத ஒரே கடவுள் சிவபெருமான் ஒருவன் தான். அத்தனை கடவுளருக்கும், கடவுள் என்று சொல்லப்படுகிறவருக்கும் வினை கணக்கு உண்டு. சிவபெருமானுக்கு அந்த அக்கௌண்டே இல்லை. அப்படி வினைக்கணக்கு இல்லாத சிவபெருமான் நம்முடைய வினைக்கணக்கை நீக்குவதனாலே நமக்கு பிறப்பு அரும். எனவே பிறப்பறுத்தல் என்பதை சிவபுராணத்திலே வலியுறுத்துகிறார். அதை சொல்லுகிற பொழுது பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. இப்படி திருவாசகம் முழுக்க வரும். அப்ப சிவபெருமானினுடைய வழிபாட்டிலே நமக்கு கிட்ட வேண்டிய பயன் வினை நீக்கம், அதனால் வருகின்ற பிறவி நீக்கம். வினைகளினாலே நமக்கு பிறவி வருகிறது என்று தெரிந்த பிறகும் கூட பிறப்பிலே இன்னும் வினைகளை பெருக்கிக் கொள்வது என்பது நம்முடைய அறியாமையை காட்டுகிறது. எதனாலே வயிற்று வலி வந்தது என்று காரணம் தெரிந்த பிறகும் கூட இரவு 6 மசால் வடை சாப்பிடுவது எவ்வளவு பெரிய ஆபத்தோ. வேற ஏதாவது சொல்லியிருக்கணுங்கிறியோ அப்படிங்களா? ஏற்கனவே ப்ராப்ளம்னு தெரியும், வயிற்றுல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். எதனால சிக்கல் வந்தது, ஏன் இவ்வளவு துன்பம்னா வயிற்றுல துன்பம். அப்புறம் 6 மசால் வடை. இந்த பிறவி வந்ததே துன்பத்தை பெறுவதற்குன்னு நல்லா தெரியும். அப்ப இன்னும் துன்பம் வர்றதுக்கு என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் செய்து கொள்ளுகிறோம். அதைத்தான் இன்பம்னு கருதுகிறோம். ஏன் கொஞ்சம் அவர்கிட்டயே விட்டுட்டா என்ன? நீ என்ன செய்யறியோ அதுதான் எனக்கு இன்பம். ஐயா, நீ நன்றே செய்வாய் பிழை செய்வாய், என்னவோ செஞ்சுட்டு போ. ஏன் அவர் அந்த அளவுக்கு நம்ப மாட்டேங்கிறோம் இல்லையா? என்னவோ கொடு, எதை வேணா கொடுத்துட்டு போ, ஆனா என்ன உன் பக்கத்துல மட்டும் வச்சுக்க, நவுத்தி விட்டு விட்டுறாரு அப்படின்னு ஏன் நம்ம அவர்கிட்ட கேட்க மாட்டேங்க? நமக்கு வேணுங்கிறத கேட்கிறோமே தவிர வேணுங்கிறது அவருக்கு தெரியும்னு ஏன் நான் நம்ப மாட்டேங்கிறோம் இல்லையா? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. அப்ப பெருமானுக்கு நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தெரிஞ்சதை விட அவருக்கு இன்னும் சிறப்பாவே தெரியும். ஆனா அது அவர் கொடுப்பாரா இருந்தீங்கன்னா அதை கொடுக்க மாட்டாரு. ஏன்னா நம்ம கேட்கல, அதை கேட்கறதான் கொடுப்பார். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். லோயர் வாக்கு இல்ல, அப்பர் வாக்கு. நீ என்ன கேட்கிறியோ அதைத்தான் கொடுப்பார். நீ என்ன கேட்கிறியோ அதைத்தான் கொடுப்பார். நிச்சயமா நீ கேட்கறது உனக்கு நல்லது தராது. எதை கேட்கிறோன்னு போய் ஏன் அப்படின்னு சொன்னா, நீ எதையும் கேட்காம இருக்கிறது தான் நீ கேட்கறதுலே சிறப்பான கேட்கறது.
எதையும் கேட்டு மாட்டிக்காம இருக்கிறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய சிறப்பு. சாமி இருக்கிற பிரச்சனை உனக்கு தெரியாதா? இல்ல இதுல ஏதாவது ஒண்ணு கேட்டு அது ஒரு பிரச்சனையா? என்ன செய்யணுமோ நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அப்படின்னுட்டார. அந்த ஒரு நம்பிக்கை பெருமான் மேல நமக்கு வரதில்லை. பெருமானே எனக்கு நீ ஒரு சின்னதுதான் பண்ணாரு, ஒரு சின்ன விஷயத்துல இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு விட்டாரு, அதுக்கு மாட்டினார். யாரு? நம்பி ஆரூரர். நம்பி ஆரூரருக்கு நல்லா தெரியும் அந்த அம்மையார் தனக்கு இரண்டாவதாக மணமுடிக்க போகிற பெண்மணி என்பது நல்லா தெரியும். அவருக்கு எப்படியாவது அவசரமா அந்த வேலையை முடிச்சுட்டு திருமணம் பண்ணிவிட்டு இந்த பூமியை விட்டு கிளம்பி பேக் டு பெவிலியன் திரும்பவும் கைலாசத்துல போய் சாமி பக்கத்துல நின்னுடணும் அப்படிங்கிற ஆர்வம் அவருக்கு. அந்த ஆர்வத்துல என்ன பண்ணிட்டார், சங்கிலி நாச்சியாரை திருமணம் பண்ணிக்கும் பொழுது அந்த அம்மையார் ஊரை விட்டு போக வேண்டாம், நீங்க இங்கேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தை தெரிவிக்கிற பொழுது இவர் என்ன சொல்லி இருக்கணும்? பா உன்ன ஒற்றியூரை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்றாப்பா, ஒற்றியூரை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு உடனே இவர் என்ன சொல்லியிருக்கணும்? சாமி என்ன சாமி இது, நான் திருவாரூர் போகாம என்னால் இருக்க முடியுமா சாமி? ஒற்றியூரை விட்டு போகக்கூடாதுன்னு சங்கிலி நாச்சியார் சொல்றாருன்னு நீங்க என்கிட்ட சொல்றீங்களா சாமி? எனக்கு அதெல்லாம் தெரியாது சாமி, இந்த திருமணத்தை பண்ணி வச்சா தான் நான் வர முடியும், நீங்க என்ன ஏற்பாடு உண்டோ அதை பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஆனா என்ன சொல்லிவிட்டாருங்க, என்ன சொல்லிவிட்டாரு? இவர் பிளான் சொல்லிட்டார் சாமிக்கு. சாமிக்கு இவர் பிளான் கொடுக்குறார், நீ என்ன பண்ணு சாமி, நான் சத்தியம் பண்ண உள்ள வருவேன்ல அப்ப நீ என்ன பண்ணு, நீ மகிழ மரத்துக்கு போயிடு. சாமிக்கு பிளான் சொல்லலாமா? சாமிக்கிட்டே விட்டுருந்தா சிக்கலே இல்லாம இருந்திருக்கும். அது எனக்கு தெரியாது சாமி, ஊரை விட்டு போக கூடாதுன்னா அது எப்படி நடக்கும்? சத்தியம் பண்ணி கொடு, நீ பாட்டுக்கு சொல்றியா, நான் எப்படி பண்ணி கொடுப்பேன், எனக்கு என்னால பண்ண முடியாது, நீ என்ன பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா பரவாயில்ல. அப்ப அங்க பாருங்க, மிகப்பெரிய அந்த அருள்நிலையில் இருக்கிறவர்கள் கூட அவருக்கு நோக்கம் இந்த உலகத்துல சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தணுங்கிறது நோக்கம் இல்லை. நோக்கம் எல்லாம் திரும்பவும் கைலாயத்துக்கு போய் பெருமானுக்கு பக்கத்துல நின்னுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு. அந்த ஆர்வத்துல என்ன பண்ணிட்டார், சாமிக்கே பிளான் சொல்லிட்டார். வந்து சேர்ந்துதா சிக்கல், அதுக்கப்புறம் வந்து சிக்கல் தான் அவ்வளவு சிக்கலும். இவர்கிட்ட பிளான் சொன்னா அதை வந்து எப்படி மாத்தி செய்யறதுன்னு அவருக்கு தான் தெரியும். போய் அவர்கிட்ட சொல்லலாமா? அவர்கிட்ட போய் மகிழ மரத்தில் தான் நான் இருக்கணும், சரி இருந்துடுறேன்னு இருந்துட்டாரு. ஆனா சங்கிலிட்ட போய் சத்தியத்தை மகிழ மரத்தில் கேளுன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப என்ன தெரிகிறது என்று சொன்னால், நாம வந்து இப்பவும் கூட பார்க்கலாம், டாக்டர்கிட்ட போனா நோயாளி மருந்தை இவன் சொல்றான், அந்த சின்ன இங்க டாக்டர் அம்மா உட்காந்துருக்காங்க, ஏதோ சின்னெல்லாம் இருக்கு, குரோசின் புரோசின் மெட்டாசின் எல்லாம் என்னென்னவோ இருக்குது. டாக்டர் எனக்கு அதை கொடுங்க டாக்டர், இதை கொடுங்க டாக்டர். வியாதியை சொல்லலாமே தவிர மருந்தை சொல்லலாமா பேஷண்ட்? ஆனால் இறைவன் வந்து கருணைய வடிவமானவன் சுவாமி. அதனால அந்த ஆட்டிடியூட், பெருமான்ட்ட நன்றே செய்வாய் பிழை செய்வாய், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே பெரிய அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் என்னன்னு கேட்டா, சிவபெருமானே குருவாக வந்தது, தனக்கு குருவாக சிவபெருமானே வந்தார். யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? யாருக்கு கிடைக்கும்? இணையார் திருவடியன் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? நானா தவம், என் தவம் என்ன எப்படி சொல்றது என்றெல்லாம் வியக்கிற அளவுக்கு அந்த நிலை அமைந்தது. அதனால குருவாக வந்த அந்த நிலை பற்றி தன்னுடைய வியப்பு, இந்த ரெண்டு இருக்கிறது அல்லவா, ஒன்று
பெருமானை வழிபடுகிற பொழுது அந்த வழிபடுகிற அந்த நிலையில வினைகள் போய் பிறப்பு நீங்கும் என்று. இதுக்கு நாம் என்ன செய்யலாம்? அதுக்கு சொல்லுகிறார். இப்படி இந்த நிலை வினைகள் நீங்கி பெருமானுடைய குருவருள் கிட்டி நாம் பிறப்பை நீக்கிக் கொள்வதற்குரிய வழி என்னன்னு கேட்டால், அவனை புகழுமாறு நிற்றல். அவனை புகழுமாறு நிற்றல், அதுதான் வழி. இப்படி உன்னை புகழணும்னு நீ நினைக்கிறேன், அதுக்குத்தான் இந்த சிவபுராணத்தை சொல்லுகிறேன். இந்த வினைகள் எல்லாம் நீங்கணும், பிறப்பு நீங்கணும், எல்லாருக்கும் எனக்கு அருள் செய்துட்ட, இதை போல எல்லாருக்கும் செய்யணும். அதனால நீ எப்படி எனக்கு வந்த குருவா அப்படிங்கிறது இந்த உலகத்தார் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும். எனக்கு எப்படி நீ குருவா வந்த, என்ன கருணை இருந்திருந்தால் நீ என்னை எவ்வளவு தூரம் மேலேற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் மேலேற்றி எனக்கு குருவாக நீ வந்திருக்க முடியும். அவ்வாறு நீ வந்தாய். ஆகையினாலே உன்னுடைய அந்த குருவாக வந்த தன்மையை நான் போற்றுகிறேன். ஆனால் குருவாக வந்த தன்மையை, உன்னுடைய கருணையை என்னுடைய வார்த்தைகளினாலே முழு தெளிவாக சொல்லிவிட முடியுமா என்பது தெரியல, இல்லையா? எவ்வளவு அந்த பெருமையை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற பொழுது நமக்கு நம்முடைய திறமைக்கு தகுந்த மாதிரி தானே சொல்ல முடியும். ஒரு குழந்தை ஒன்று பெருசுன்னு சொல்லணும்னா அதுக்கு அது கையை எவ்வளோ காட்டுதோ அவ்வளோதான் காட்ட முடியும். இவ்வளோ பெருசு அப்படின்னு காட்டும், இவ்வளோ பெருசு அப்படிங்கும். அதுக்கு இதுதான் பெருசு மாதிரி தெரியும், ஏன்னா அதுக்கு அவ்வளோதான் காட்ட முடியும். அந்த உயர்வை காட்டுவதற்கு எனக்கு தகுதி போதுமானு தெரியல. இருந்தாலும் நீ குருவாக வருவதற்கு முன் என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லுகிறேன். என்னை முதல்ல புல்லா போட்ட, புல்லாய் பூடாய், இதுதான் சொல்லுகிறார். தனக்கு எப்படி அந்த குருவாக அவர் வந்தார் அப்படிங்கிறது சொல்லுகிறார். அந்த குரு வந்த நிலையை எண்ணி பார்த்து உள்ளம் கசிந்து அன்புருவாகி, நான் ஒரு பிறப்பிலிருந்து இன்னொரு பிறப்பிற்கு உயர்ந்தது என்னுடைய முயற்சியினால் அல்ல, உன்னுடைய கருணையினால் அந்த பிறப்பை உயர்த்தி கொண்டே சென்றாய். இந்த பிறப்பினுடைய உயர்வு என்னுடைய தகுதியின் உயர்வு அல்ல, உன்னுடைய கருணையின் உயர்வு. கருணையினால் என்னை கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே என்று சொல்லுகிறார். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்று குறிப்பிடுகிறார். அப்படி அந்த கருணை என்று சொல்லக்கூடிய சிவபெருமானிடம் நிறைய இருக்கிறது. நாம அவன்கிட்ட அந்த கருணையை பெறுவதற்காக அவனுக்கு தோத்திரம் சொல்லி நிற்க வேண்டும். திருமந்திரத்தில் தோத்திரம்னு ஒரு பகுதியை நம்முடைய திருமூலதேவ நாயனார் அற்புதமாக சொல்லி இருக்கிறார். தோத்திரம் சாதிக்க முடியாதது எது என்று கேட்கிறார். கண்ணீர் விட்டு கரைந்து முன்னே நிற்கிற பொழுது, குழந்தை அழுது முன்னால நினைச்சுன்னா எந்த தாய்க்காவது அதை தாங்கிக் கொள்ளுகிற சக்தி உண்டா? இறைவனுக்கும் இல்லை. கண்ணீர் விட்டு நிற்கிற பொழுது அந்த கண்ணீரை மாற்றுவதற்குரிய கருணை பிரவாகமாக பாய்கிறார். அதைத்தான் மணிவாசகர் சொல்லுகிறார். புல்லாயி பூடாயி புழுவாயி மரமாகி பொல்லாவினையன் புகழுமாறு ஒன்றறியேன் என்று சொல்லிவிட்டு தனக்கு எவ்வாறு இந்த குரு நிலையிலே அவர் அருள் செய்தார், தனக்கு குருவாக அந்த பெருமான் வந்த நிலையை நான் சிவபுராணமாக சொல்லுகிறேன், அவனுடைய பெருங்கருணையை என்று சொல்லுகிறார். புல்லாகி பூடாயி புழுவாயி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பம்பாகி
கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். இத்தனைக்கும் அந்த இத்தனை வரிகளையும் சொன்னதுக்கான ஒரே அதனுடைய ஜிஸ்ட் என்னன்னு கேட்டா அதனுடைய விளக்கம் என்ன, இவ்வளவு தூரம் பாடினாரே அதனுடைய விளக்கம் என்னன்னு ஒரு லைன் சொல்லுகிறார். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். அதுதான் எல்லா பிறப்பும் பிறந்துட்டேன். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றமையா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வேதங்கள் இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அது அது, இது இல்லை, அது இது இல்லை, அது என்றுதான் சொல்லுகிறது தவிர இது இல்லை இல்லை என்று விலக்கி அது என்று குறிப்பிடுகிறதே தவிர எது என்று வேதத்தாலும் குறிப்பிடப்பட முடியவில்லை, குறித்து காட்டவில்லை. அப்படி இதுதான் பொருள் என்று குறித்து காட்டிய ஒரே சமயம் தமிழ் தேவாரம் தான் இவன் எம்மான் என்று காட்டியது. அது என்று பொதுவாக சொன்ன இறைவனை இது என்று சொல்லிட்டு தோளுடைய செவியன் விடையேறி அடையாளத்தோடு சொல்லுது. ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் இவன் எம்மான் என காட்டி எம்பவல்லன்னாரு தெய்வ சேக்கிழார். அது சொல்லுகிற பொழுது சொன்னார், அந்த வேறுபாடு தெரிய வேண்டும் என்பதற்காக தெய்வ சேக்கிழார் சொல்லுகிறார். அதை அப்பர் சுவாமி அவரை பற்றி கேள்விப்படுகிறாராம், அவரை பார்க்கணுன்ட்டு வர்றாராம், ஞானசம்பந்தரை பார்க்கணுன்ட்டு வர்றாராம். ஞானசம்பந்தருடைய பெருமையை சொல்லுகிற பொழுது அப்பர் நினைக்கிறாராம், இவன் எம்மான் என காட்டி எம்பவல்ல பெருமான். இவன் எம்மான் என காட்டி இல்லையா. இப்ப கூட எந்த சமயமா இருந்தாலும் மேலே பார்த்து கடவுள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் மேலதான் இருக்கிறார், கீழே இல்லை. நம்ம கீழே எவ்வளவு வேணாலும் சௌரியமா தப்பு பண்ணலாம், அவரு மேலதான் இருக்கிறாரு அப்படின்ட்டு மேல மேல கேட்ட அவரே நீக்கவர நிறைந்திருக்கின்ற தன்மையை அவன் அங்கெங்கயோ இருக்கிறான்னு தப்பு பண்ணாத, இங்க இருக்கிறான், இதோ இங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னது சைவம். இங்க இருக்கிறான் இவன் எம்மான் என காட்டி மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள். விமலன் என்று சொல்லுகிற பொழுது மலங்களினுடைய தொடர்பு இல்லாதவன். என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டா, அந்த மலத்தை நீக்குவதற்காக முயற்சி பண்ணுகிற பொழுது மலம் பற்றுமா? நோயை நீக்க முயற்சி செய்கிற மருத்துவருக்கு நோய் தொற்றுமே. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? மருத்துவர் என்ன பண்ணிக்கணும், தன்னை தக்கபடி பாதுகாத்துக்கணும், தக்கபடி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மருத்துவர் ஒரு நாளைக்கு 25 பேஷண்ட் இல்லை 30 பேஷண்ட் அவர் பார்க்கிறாருன்னா 30 பேஷண்ட் 30 விதமான வியாதிகளோட வந்திருப்பாங்க. அவங்களோட பேசுறது பழகிறது அந்த மாதிரி இருக்கிற பொழுது அது தொற்றுவதற்கு அதிகமான அவங்களுக்கு they are prone to the contagious disease. டாக்டர்ஸ். ஆனா சிவபெருமான் அப்படியான்னு கேட்டார். விமலன்னாரு. விமலன்னாரு. ஏன்னாரு, வியாதி நோயாளியா இருந்தாலும் நோயாளிகிட்ட இருந்து டாக்டரா இருந்தாலும் வியாதிக்கு நோயாளியும் ஒண்ணுதான், டாக்டரும் ஒண்ணுதான். நான் 2 பேரையும் அடிப்பேன், நீ ஒன்னு அடிக்க கூடாதுன்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நோயாளியும் அடிக்கும், டாக்டரையும் அடிக்கும், டாக்டரையும் அடிக்கும்.
கொரோனா காலத்தில் எத்தனை டாக்டர்களுக்கு வந்தது கொரோனா இல்லைங்களா? தெய்வம் போல நமக்கு உதவி செய்தார்கள் டாக்டர்கள்லாம், மருத்துவர்கள்லாம், நர்சஸ், அவங்களுக்கு ஸ்டாஃபு எல்லாருமே நினச்சி பார்க்கணும். நல்லா தெரியும் நமக்கு வந்துடும், இது தொத்திரும் அப்படின்னு தெரிஞ்சும் போய் அதுக்கு சர்வீஸ் பண்ணுற இந்த நிலையில் இருந்தார்கள். எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அவங்க. அப்போ நோய்க்கு வேறுபாடு கிடையாது. என்ன வேறுபாடு கிடையாது? மருத்துவரோ அல்லது இல்லைங்களா, எக்ஸ்பர்ட் டிரைவர் ஒருத்தர் ரோட்ல நடந்து போறாரு, கார் பார்த்துட்டு இவர் ரொம்ப எக்ஸ்பர்ட் டிரைவர், இவரை மோதக்கூடாது அப்படின்னு நினைக்குமா? காரு டிரைவரா இருந்தானே யாரா இருந்தானே ரோட்ல குறுக்க போனா அடிக்கும். அதுவே வியாதிங்கிறது என்ன, அதுக்கு மருத்துவர் கிடையாது. ஆனா இங்க எப்படின்னு கேட்டா, இந்த நோய் இருக்க இது உயிர்களை பாதிக்கும், பந்திக்கும். ஆனா சிவபெருமான கேட்டா அது ஒடுங்கிடும், நோய் ஒடுங்கி போயிடும். சிவபெருமானை கண்டு மலம் ஒடுங்கும், அதனால அவனுக்கு விமலன்னு பேரு. மலம் ஒடுங்கிடும். அவன் ஒண்ணு ஒடுக்க வேண்டியதில்லை, அவன் ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டியதில்லை. நோய் தான் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், எப்படியாவது தப்பிக்கணுமே நம்ம அப்படின்னு ஒடுங்கி போகும் சிவபெருமான் முன்பாக. அதைத்தான் சொன்னாரு மெய்கண்டார், யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆகலின் அப்படின்னாரு. சத்துக்கு எதிராக யாவையும் சூனியம் ஒடுங்கிடும், இல்லைன்னு இல்ல, வலி குன்றி போகும், வலி குன்றி போகும். அப்படித்தானே? அப்படித்தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பான் வீட்டுல. அப்பா மோட்டர் பைக் சத்தம் கேட்டு அப்படி ஸ்டாண்ட போட்டாருன்னு தெரிஞ்சு விடு, நல்லா சப்பிச்சு பண்ணிடு. அத்த கூடு இத்த கூடுன்னு கேட்டது எங்க போச்சுன்னே தெரியாது. ஆனா உன் ஒடுங்கிருச்சு. தலைவன் வந்த உடனே இப்படி சொல்லுங்க சார், அப்பதான் புரியுது. இல்ல அது நான் சொல்றது அந்த காலம் சொல்றேன். இந்த காலத்துல அப்பா ஒடுங்கி வருவார். பையன் என்ன முடிச்சிருக்கிறானா, தூங்கிட்டானா, அவன் தூங்குறப்ப வரலான்னு தான் நான் ஓவர் நைட்டே பண்ணிட்டு வரேன். அவன் ஒருத்தர் இந்த டிவியை போட்டு கொளுத்திட்டு இருக்கிறான், சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னுட்டு. இந்த விமலாங்கிறதுக்கு அதுதான் பொருள். மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள். விடைப்பாகன்னாரு. விடைன்னா ரிஷபம், ரிஷபத்தை செலுத்துகிறவனே விடைப்பாக. வேதங்கள் ஐயா என ஓங்கி, விடையை செலுத்துகிறவன். பாகர்னா செலுத்துதல் அர்த்தம். அப்படி விடையை செலுத்துதல்னா பசுவாக இருக்கக்கூடிய உயிரை செலுத்துதல், பசுவை செலுத்துகிற பதி. அதனால அவனுக்கு பசுபதினு பேரு. நம்மை செலுத்துகிறவன் அவன் தான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தான் நடந்துக்கிறோம், நம்ம தான் போறோம். நம்முடைய வினைப்பயனுக்கு தக்கவாறு செலுத்தி கொண்டுங்க. வினைப்பயனிலிருந்து தப்பிக்கணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி, சாமி நீர் உன் விருப்பப்படி எம்மை நடத்து என்று நம்முடைய இச்சையை அவரிடம் ஒப்படைத்தல். சரணாகதி என்பது என்ன அப்படின்னு கேட்டா, டோட்டல் சரண்டர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, நம்முடைய இச்சையை இறைவனிடம் புகுத்துதல், சரணடைதல். அதுதான். ரொம்ப பேரு சரணாகதி என்று சொன்னால் செயலற்று இருப்பதுன்னு கிடையாது. செயலற்று இருப்பதல்ல, இச்சை முழுவதையும் அவர் திருவடிக்கு கொடுத்து, எனக்கென்று எந்த இச்சையும் கிடையாது. இச்சை என்று சொல்லக்கூடியதுதான் ஞானத்திற்கும் கிரியைக்கும் காரணமாக அமைகிறது. அந்த இச்சையை இறைவன் பால் முழுவதுமாக, எதையும் விரும்பாத தன்மை, இது வேண்டும் அது வேண்டும் என்கிற விரும்பாத தன்மை, இதைத்தான் வேணும் என்று சொல்லுகிற அந்த தன்மை இல்லாத இச்சையை கொண்டு போய் பெருமானுடைய திருவடியில வைத்தல் தான் சரணாகதின்னு பேரு. அதுக்குத்தான் சரணாகதின்னு பேரு. ஐயா என ஓங்கி ஆழ்ந்து
ஞானம் எப்படி இருக்கணும்னா ஆழமா இருக்கணும், அகலமாகவும் இருக்கணும், கூர்மையாகவும் இருக்கணும். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, அது பார்க்கறதுக்கு வேல் மாதிரி இருக்கும். ஆழமா, அகலமா, கூர்மையா, அப்படி. வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா, இதெல்லாம் பார்த்துட்டோமா போன தடவை? பார்த்துட்டோம்மா? கரெக்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேண்ணா? கரெக்டு தானே? சரி. வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா, பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி, மெய்ஞானமாகி மெளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமாளே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய், அழிப்பாய் அருள் தருவாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில், நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. வெய்யாய் தனியாய் ஏமான நாம் விமலா. வெய்யாய் என்று சொன்னால் தகிக்கிறவனாகவும் விளங்குகிறான், அதே நேரத்திலே குளிர்ந்த அந்த தன்மையுடையவனாகவும் விளங்குகிறான். எப்படி ஒரே பொருள் இப்படி இரண்டாக இருக்க முடியும்? ஒண்ணு என்ன, சூடா இருக்கணும், இல்ல குளிர்ச்சியா இருக்கும். ஒண்ணு சூடா இருக்கணும், அப்படியே குளிர்ச்சியா இருக்கணும். சூடா இருக்கிற ஐஸ் தண்ணி கொண்டாடினா அது எப்படி முடியும்? சூடா இருக்கிற ஐஸ் தண்ணி இல்ல, வாய்ப்பு இருக்கா? இல்ல. இவரே வெய்யாய், இவரே தனியாய். தனித்தல், தனி என்று சொன்னால் அந்த குளிர்விலே இருத்தல். வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா. அங்கதான் சொல்லி முடிச்சார். மெய்யா விமலா விடைப்பாகனாரு. இங்க வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா என்று திரும்பவும் அந்த விமலா என்பதை சொல்லுகிறார். பெருமான் விடைப்பயன்களை ஊட்டுகிற பொழுது அவன் வெம்மை உடையவனாக விளங்குகிறான். வினைப்பயனை ஊட்டுகிற பொழுது வெம்மை உடையவனாக விளங்குகிறான். வெம்மை உடையவன் என்ன? கண்டிப்பும் கராரும் உடையவன். எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை மிகச்சரியாக ஊட்டி விடுவான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவன், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆனா அப்படி வினைப்பயன்களை ஊட்டுகிற பொழுது அவருக்கு பேதமே கிடையாது. எல்லாரையும் ஒண்ணு போல, ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான். வினைப்பயனா வாங்கிக்க, உங்க வினைப்பயன் இதுதான் அப்படின்னு கொடுத்துருவார். எல்லாருக்கும் ஒன்று போல அந்த வினைப்பயனை தருவார். அப்பொழுது அவர் ரொம்ப வெரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், ரொம்ப ஒரு கண்டிப்பான தலைவன் போல இருந்து அதை தருவார். அப்படி பெற்றுக்கொண்ட பிறகு கண்ணீர் பெருக்கி, பெருமானே நீதானே என்னுடைய தலைவன், நான் உன்னுடைய அடிமை ஆகிட்டு, என்னுடைய இச்சையெல்லாம் உனக்கு எப்பொழுதே நான் கொடுத்து விட்டேனே, இப்பொழுது என்னை இந்த வினைப்பயன்களுக்குள்ளே என்னை விடுவது நியாயமா என்று கேட்டால் அவர்களுக்கு தனியாய். எல்லாருக்கும் மெய்யாய் இருப்பான். எல்லாருக்கும் அவர் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இலன்னர். வேண்டுதல் வேண்டாமை உடையவன் சொன்னதுக்கு பிறகு அவன் துன்பத்தை நீக்குவான்னு எப்படி சொல்லலாம்? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இலன்னர் வள்ளுவ பெருமகனார்.
அப்ப இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் அப்பாற்பட்டவனா இருக்க வேண்டுமே. அவன் எப்படி வேண்டுதல் வேண்டாம் இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில துன்பத்தை நீக்குகிறவன் என்று சொல்லுகிற காரணம் என்னன்னு கேட்டா, வினை பயன்களை வருகிற பொழுது வினை பயன்களை பெருமானிடம் பெறுகிற பொழுது, பெருமானே எனக்கு ஏன் இந்த வினை பயனை தந்தாய், எனக்கு ஏன் என்னை தண்டிக்கிறாய் என்று கேட்பவர்கள் அடியார்கள் அல்ல. அவர்கள் சொல்வார்கள், பெருமானே எனக்கு உரியதைத்தான் எனக்கு தந்திருக்கிறாய், நான் செய்த வினையின் பயனைத்தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இதிலிருந்து நான் விடுபடுவதற்கு கருணை புரிய வேண்டியதும் தேவரீர் தானே என்று கேட்க வேண்டும். அது சப்மிஷன் இருக்க, அது ரொம்ப முக்கியம். உணர்ந்தவர்களுக்கு பெருமான் கருணை புரிகின்றார். நான் தப்பே செய்யல, எனக்கு ஏன் தண்டனைன்னு கேட்க கூடாது. நான் தப்பு செஞ்சிருக்கிறேன், எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, இனிமே தப்பு செய்ய மாட்டேங்கிறது மட்டுமல்ல, இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறது எப்படின்னு எனக்கு அருள் செய்ப்பா என்று கேட்கிற பொழுது அதற்கு உரிய நிலையை தருகிறான். அதுதான் தனியாயினர். வெய்யாய் தனியாய் அப்படி செய்யறதுக்கு அவருக்கு வல்லமை உண்டான அவர் தான் ஏமானனாம். அந்த ஏமானன் என்று சொல்லுவதற்கு அட்டமூர்த்தங்களாக இந்த சிவபெருமான் விளங்குகிறான் என்று சொல்லுகிற பொழுது, உயிரிலிருந்து பிரிப்பற்ற நிலையிலே அந்த உயிர்களுக்கு தலைவனாக விளங்குகிறவன் அவன் ஏமானன் என்று சொல்லுகிற அந்த நிலையிலே 5 பூதங்கள் 2 சுடர்கள் ஏமானன் என்றுதான் அதை சொல்லுவார்கள். அட்டமூர்த்தத்தை அட்டமூர்த்தத்தை சொல்லுகிற பொழுது ஏமானன் என்று சொல்லக்கூடிய உயிர்களினுடைய தலைவனாக இருக்கிற நீ, உயிர்களுடைய துன்பத்தை போக்கி அருளக்கூடிய வல்லமை உடையவர் இறைவன். நம்முடைய வினைகளினுடைய அந்த ஈட்டத்தை, அவற்றினுடைய பயனை நாம் அனுபவிக்கிற பொழுது அவற்றிலிருந்து நமக்கு உரிய நிவாரணம் வழங்குவதிலே அவனுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அவன் தலைவன். தன்னை அடைந்தாரை காத்தல் தலைவர் கடன் அப்பர் சுவாமி. சார்ந்தாரை காத்தல் தலைவனுடைய கடன். ஆகையினாலே வினைகளினுடைய தாக்கத்தை காப்பாற்றுகிற நிலையிலே விளங்குகிறவன் தலைவனாகவும் விளங்க வேண்டும். அந்த வல்லமை இருந்தா தானே செய்ய முடியும். வல்லமை இல்லாம நான் எப்படி உங்க துன்பத்தை நீக்குவேன் என்று இப்படி சொல்ல முடியும்? பெருமான் அதற்கு செய்யக்கூடிய வல்லமை உடையவன். இயமானன் என்று சொல்லுவது பொதுவாக உயிரிடத்திலே விளங்குவதில்லை. இயமானன் என்று சொல்லுவது அருள் பெற்ற அடியார்களிடத்திலே அவன் விளங்கி தோன்றுவது. அதுதான் இயமானன் சொல்லணும். இறைவன் நம் உயிரோடு இருக்கிறான் என்று உணர்ந்த அடியார்கள் இருக்கிறார்களே, அவர்களிடம் விளங்கி தோன்றுவான். மற்றவருக்கு ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானாக அவன் விளங்குவான். பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. பொய்யாயினை எல்லாம் போய் அகல வந்து அருளி, நமக்கு அந்த இருளிலே எது எங்கே இருக்கிறது, எது எவ்வாறு போகிறது, எது எந்த பக்கம் இருக்கிறது என்று ஒன்றும் தெரியாமல் இருக்கிற பொழுது பகலவனானவன் உதித்து திசையிலே வானத்திலே தோன்றுகிற பொழுது அந்த ஒளியில எல்லாம் தெளிவாக தெரிந்து போகும். பொய்யாயின எல்லாம் போய் அகலனர். எவையவையெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருந்ததோ, எவையவையெல்லாம் நமக்கு குழப்பத்தை தந்து கொண்டிருந்தனவோ, அவையெல்லாம் பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்து அருளினார் பெருமான். பெருமானுடைய நினைவு, பெருமானுடைய அந்த கனிவு, பெருமானுடைய எண்ணம் அது நம்மிடம் வருகிற பொழுது நம்மிடமிருந்து விடை பெறுவனவை எல்லாம் பொய்யாயின. நம்மிடம் இருக்கக்கூடிய பொய்யை எப்படி போக்குவது? நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பொய்யை போக்க முடியுமா? எத்தனை முயற்சி செய்தாலும் பொய்யை போக்குவது கடினம்.
ஒரு அறைக்குள்ள இருட்டு இருந்தது. அவர் ரொம்ப பெரிய வலிமையானவர், ரொம்ப அவரு திரும்பி பார்த்தா ஒரு 40 பேர் நிற்பான், உம்முன்னா 30 பேர் நிற்பான். அப்படி அவர் சொன்னார். அந்த பையன் வந்து சொன்னாங்க, ஐயா அந்த அறைக்குள்ள ஒரே இருட்டா இருக்குங்க ஐயா. யாரா என்னாரு? 30 பேர் வந்தான். கையில தடி எடுத்துட்டு போய் இந்த இருளை அடிச்சு விரட்டுங்கடாரு. 30 பேர் உள்ள போய் அடிச்சு விரட்டினாலும் இருள் போகுமா? இருள் போகாது, இருள் போகாது. 30 பேர் அடிச்சு விரட்ட வேண்டியதில்லை. ஒரு ஒளி உள்ள கொண்டு போனா என்ன ஆகும்? எல்லா இருளும் தானா போகும். அது மாதிரி நம்மகிட்ட இருக்கிற பொய்யெல்லாம் போகணும் போகணும் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா போகுமா? திருவாசகத்தை சிவபுராணத்தை ஓதுனா எல்லாம் போகும். பொய்யாயின எல்லாம் போய் அகலனாரு. சிலது போகும், அகலாது. சில பேர் விரட்டி இருப்போம், வாசல்லே நிற்பான். வாசல் உன்னதான் போ சொல்லிட்டேன், நான் இங்கேதான் நிற்கிறேன், உங்களுக்கு என்ன அப்படிமா. அப்ப இன்னும் போனானே தவிர அகலல. அது ஆபத்து. நம்ம சிவபுராணம் படிக்க ஆரம்பிச்ச உடனே நம்மகிட்ட இருக்க பொய்யெல்லாம் வாசல் வரைக்கும் போய் அங்கேயே நின்று எட்டி பார்க்கும். எப்படி இருந்தாலும் சிவபுராணத்தை முடிச்சுட்டு புஸ்தத்தை வைப்பான்ல. அப்ப போய்க்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி விட்டாத. நீ சிவபுராணத்தை புஸ்தத்திலிருந்து பதிவு பண்ணாத, எப்போ உன் சிந்தையிலேயே பதிவு பண்ணி சொல்லி கொண்டே இரு. அதனால போய் அகல வந்து அருளினாரு. அது வந்துருச்சு. வந்து அருளி, அருளினா நிலை பெற்றதுன்னு அர்த்தம். போய் அகல, பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்து அருளி நின்னுது. மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரேனர். மெய்ஞானம் நமக்கு நிறைய இந்த உலகத்துல அறிவு இருக்கிறதாக நாம மற்றவங்க சொல்லாட்டியும் நாமளாவது நினைச்சுக்கிறோம். நமக்கு இருக்கிற மாதிரி யாருக்கு இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பொதுவா நினைக்கிறோம். நமக்கு இல்லையா, யார் என்ன சொன்னாலும் நமக்கு கோபம் வராது. யார் என்ன சொன்னாலும் நமக்கு கோபம் வராது. என்னங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கோபம் வராது. ஆகாதவனை பார்த்து ஆகிறதுன்னு கேட்குறாரு, இல்லை ஆனவனை பார்த்து ஆறுன்னு கேட்குறாரு, கோபம் வராது. வீடு இருக்கா, நிலம் இருக்கா, வேலை இருக்கா, வெட்டி ஏதாவது இருக்கா, எல்லாம் கேட்டால் ஒன்றுத்துக்கும் கோவம் வராது. ஏன் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் உடனே எப்படி கோபம் வருதுங்களா? ஏன்னா அது நிறைய இருக்கிறதா அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். இவனுக்கு எப்படி நம்ம கிட்ட இல்லைங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னு அவனுக்கு கோபம். அது ஆகையினால எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, தமிழ் அறிவு ஜீவிகளாகவே நினைத்து கொண்டு இருப்பார். நிறைய பேர் சொல்றோம் வேற, நான் ஒரு அறிவு ஜீவி அப்படின்னு வேற சொல்றது. அறிவு ஜீவின்னு சொல்லாதவங்கிட்ட அறிவு இருக்கோ இல்லையோ, அறிவு ஜீவின்னு சொல்லுகிறவன்ட்ட சத்தியமா அறிவு இல்லை. அது நல்லா தெரியும். ஏன்னா தன்னைத்தான் வியத்தல் என்று சொல்லுவது அறியாமையினுடைய வெளிப்பாடு. தன்னைத்தான் வியத்தல், தன்னைத்தானே வியந்து கொள்ளுதல் என்பது அறியாமையினுடைய வெளிப்பாடு. 62 இடத்துலயோ 63 இடத்துலயோ திருவாசகத்துல தன்னை நாயின்னு சொல்லுகிறார் மணிவாசகர். நேர பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய ஞானி, எனக்கு என்ன தெரியும்னு கேட்கிறார். எனக்கு என்ன தெரியும், நான் ஒன்றும் தெரியாதவன்னு சொல்லுகிறார். ஆகையினால மெய்ஞானம் என்று சொல்லுவது சிவ அறிவும் சிவஞானமுமே மெய்ஞானம். மித்ததெல்லாம் பசுஞானமோ பாசஞானமோ இவையெல்லாம் மெய்ஞானம் அல்ல. மெய்ஞானம் என்பது பதிஞானம் என்று அது சொல்லப்பெறும். பதிஞானம் என்று சொல்லுவது என்ன என்று கேட்டால், ஞானம் ஈசன்பால் அன்பே. மிகுந்த பேரன்பை சிவபெருமான் மேல் கொண்டு விளங்குகிறவர்களுக்கு ஞானம் விளங்கி நிற்கும். பேரன்பு பூண்டவர்களுக்கு ஞானம் விளங்கி நிற்கும். ஆகையினாலே அது பாசஞானம் பசிஞானம் என்பது மெய்ஞானம் அல்ல. அதைத்தான் சொல்லுகிறார், மெய்ஞானமாகி மெளிர்கின்ற மெய்ச்சுடரே.
எஞ்ஞானம் இல்லாதேன். எஞ்ஞானம் இல்லாதேன் அதுல எள்ளளவும் எதிர்த்த கிஞ்சித்தும் என்னிடம் இல்லை உங்களுடைய பதிஞானத்திலே. ஆனால் தாங்கள் இங்கே குருவாக வந்திருந்து எமக்கு அருள் செய்த அந்த காரணத்தினாலே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே என்று சொல்லுகிறார். நல்லறிவு குரு நமக்கு புகட்டுகிற அறிவுதான் நல்லறிவு. மற்றபடி நாம நம்முடைய இந்த உலகார்த்தமான செய்திகளிலிருந்து விஷயங்களிலிருந்து நாம் பெறுகின்ற ஞானம் நல்லறிவு என்று சொல்ல முடியாது. ஒரு குருவிடமிருந்து நாம் பெறுகிற ஞானம், ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர், நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன்னா இது யார் சொல்லி இருக்கிறார், இது எவ்வாறு சொல்லப்பெற்றிருக்கிறது, சொன்னவர் யார் என்று அதனை தெளிவுபட வேண்டும். அதனால தான் சொன்னார், எஞ்ஞானம் இல்லாதேன். எனக்கு இருக்கிற ஞானம் என்பது நான் பசுஞானமாகவோ பாசஞானமாகவோ இந்த உலகத்திலே நான் பல நூல்களை கற்றதினாலே வந்த ஞானமோ உன்னை காட்டி இருக்காது. நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிகன்னு நாங்க காரைக்கால் அம்மையார். நிரம்ப படித்ததினாலே இறைவனை பார்த்து விட முடியாது. பிரம்மாவை விட படிச்சிட முடியுமா? பிரம்மாவை விட படிச்சிட முடியுமா? அவர் மேல பறந்து பறந்து போய் பார்த்தாரு, பார்க்க முடியலையே இல்லையா? ஆகையினாலே கல்வி ஞானம் என்பது கலைஞானம் என்று சொல்லுவது பாசஞானம் என்று சொல்லப்பெறும். அதனாலதான் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனே என்று சொல்லுகிற பொழுது வேதங்கள் ஐயாயன, வேதங்களாலும் அளவிடப்பட முடியாது என்று சொல்லுகிற பொழுது வேதங்கள் என்பது பாசஞானம். அதை நல்லாக தெரிந்து கொள்ள வேண்டும். எது பாசஞானம் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய கருவி கரணங்களினாலே நாம் தெரிந்து கொண்டது, கண்ணால பார்த்து சிந்தையால சிந்திச்சு மனசால யோசிச்சு பெறுகின்ற ஞானம் இருக்கிறதே அது பாசஞானம். ஆனால் உள்ளன்போடு சிவம் உணர்த்த நாம் உணர்கிறோமே, குரு இன்னதுதான் என்று உணர்கின்றோம் அல்லவா, அதுதான் பதிஞானம் என்று சொல்லக்கூடிய மெய்ஞானம். அந்த மெய்ஞானத்தை இல்லாததுனாலே நான் முதலமைச்சராக இருக்கிற பொழுது எஞ்ஞானம் இல்லாதேன், குதிரை வாங்கத்தானே போய்கொண்டு இருந்தேன். குதிரை வாங்குவதற்காக போய்கொண்டிருந்த என்னை எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். ஆக்கம், தொடக்கம், நிலைத்தல், நிறைவு என்று சொல்லக்கூடிய இவை எதுவுமே உனக்கு கிடையாது. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய். ஆக்கம் என்று சொன்னால் தொடக்கம், அளவு என்று சொன்னால் நிலைத்தல் இல்லையா? ஒருத்தர் எத்தனை காலம் வாழ்ந்தார் அது அளவு, அந்த அளவு. இறுதி என்று சொன்னால் நீக்கம். இது ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் உனக்கு கிடையாது. அப்படி மற்ற கடவுளருக்கு அது உண்டு. அது தோன்றி நின்று ஒடுங்குகிற கடவுளாகவே இருக்கின்றன. ஆனால் சிவபெருமான் ஒருவன் தான் பிறவாயாக்கை பெரியோன். அவன் ஒரு தாய் வயிற்றிலே பிறந்தான் என்பது இல்லை. அவன் தோன்றி நின்று ஒடுங்குகிற அந்த தன்மையிலே அவனுக்கு கிடையாது. வேண்டிய உருவை திருவருளிலிருந்து எடுத்து அடியார்களுக்கு அருள் செய்து அதனை கரைக்கின்ற மறைக்கின்ற வல்லமை உடையவன் அவன். அதனால சொல்லுவார், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். எனவே 5 தொழில்கள் சைவம் பேசுகிறது. சைவம் பேசுகிற தொழில்கள் 5. படைத்தல், காத்தல், அழித்தல் மட்டுமே மற்ற சமயங்கள் பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது, சமயம் மட்டும்தான், நம்முடைய சைவ சமயம் மட்டும்தான் ஆக்குவது மட்டுமல்ல, அல்லது சற்று காலம் வைப்பது மட்டுமல்ல, அல்லது ஒரு காலத்திலே ஒடுக்குவது மட்டுமல்ல, அந்த 3க்கும் அப்பாற்பட்டு மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 2 தொழில்கள். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்ற 3 தொழில்களும் உடம்பின் மீது நிகழும்.
மறைத்தல் அருளல் என்று சொல்லக்கூடியது உயிரின் மீது நிகழும். அந்த இரண்டு தொழில்களும். ஏனென்றால் உயிர் படைக்கப்படுவதில்லை, காக்கப்படுவதில்லை, ஒடுக்கப்படுவதில்லை. உயிருக்கு தரப்படுகின்ற மாயா சம்பந்தமானவை மட்டுமே அவை தொடங்கப்பட்டு காக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறது. உயிருக்கு, அந்த மாயா சம்பந்தமான உயிருக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் இல்லை. அதற்கு மறைத்தல் அருளல் மட்டும்தான் உண்டு உயிருக்கு. அந்த இரண்டும். இந்த மறைத்தல் என்கிற அந்த தொழில் பற்றி மற்ற சமயங்கள் பேசவில்லை. நாம் அதனால அதை அதையும் ஒரு மலசக்தியாக திரோபவம் என்று அதனை நாம் பேசுகின்றோம். திரோபவ சக்தி என்று பேசுகிறோம். இந்த பிறப்பிலே வந்திருக்கிற நாம் இதுவரைக்கும் எந்தெந்த பிறப்புகளிலே இருந்தோம், என்னென்ன வினைகளை ஈட்டினோம் என்பதை சௌரியமாக மறைத்து வைத்திருக்கிறார். என் மனைவி எனக்கு ஏன் வந்தாள் என்கிற செய்தியை அவர் மறைத்து வைத்ததினாலே நானும் என் மனைவியும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒற்றுமையாக இருக்கிறோம். என் மனைவி எனக்கு எப்படி வந்தால், என்ன வினை தொடர்பு என்று மட்டும் அவர் தெரிவித்திருந்தால், என்னங்க ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க? எனக்கு என் பிள்ளை மேல சொல்லனாத பாசம், அந்த பிள்ளைக்காக நான் செய்ய வேண்டிய தியாகங்கள் எல்லாம் பெருமையா செய்கிறேன். ஆனால் எனக்கு அந்த மகன் எவ்வாறு வந்தான், என்ன காரணத்திற்காக வினை தொடர்பு பற்றி வந்தான் என்பதை மறைத்து விடுகின்றார். ஒருவேளை நீ வாங்கின கடனுக்கு வந்தவன் தெரியுமா அப்படின்னு மட்டும் காட்டி விட்டார் என்று சொன்னால், இந்த உயிரை எப்படி மயக்கி வச்சிருக்கிறார். அது திருமூலர் சொல்லுவார், ஏனென்று கேட்பதில்லை. இந்த உயிர் என்கிட்ட ஏன் வந்ததுன்னு ஒருத்தம் கூட கேட்க மாட்டேங்கிறாங்கிற. ஒரு உயிர் தன்னிட்ட வந்துருச்சு, மகனா வந்துருச்சு, மகளா வந்துருச்சு. இந்த உயிர் என்கிட்ட ஏன் வந்ததுன்னு கேட்கறதே இல்லை. கேட்கணுமா இல்லையா? இதையே சாமி என்கிட்ட அனுப்பிச்ச அப்படின்னு கேட்கணுமா இல்லை? அது தன்னுடையது என்று மயங்கும்படியாக அதனை வைத்து விட்டார். அதனால்தான் சொன்னாரு, குயில் தன் முட்டையை காக்கை கூட்டில் இட்டால் அப்படின்னாரு. அப்படி காக்கை கூட்டில் கொண்டு போய் குயில் முட்டையை வச்சுட்டு போயிடும். அதுக்கு அடைகாக்கிற வேலை கிடையாது. காக்கா தன்னுதுன்னு நினைச்சு அடைகாத்துக்கிட்டு இருக்கோம். அது போல மிகப்பெரிய அருட்சக்தியாக இருக்கிறவ அவ அடைகாக்கிற வேலையெல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற காக்கா உங்களை நிறைய தெரியும். அந்த காக்கா கிட்ட கொண்டு போய் இந்த முட்டையை கொடுத்து அப்படின்னு காக்கா நினைச்சுக்கோ, இது தாம் முட்டைன்னு நினைச்சுக்கோ. அது போல இந்த மானுடர்களும் இது தன்னுடைய குழந்தை என்று கருதி கொள்ளுகிறார்கள். திருமூலர் எழுதுறார், இது தன்னுடையது என்று கருதி கொள்ளுகிறார். ஆகையினாலே இந்த மயக்கம், இந்த உணர்வு, இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே உறவு, 6 உறவு எனக்கு ஐயா உன்னை அல்லால்ங்கிற மாதிரி, பெருமானே உன்னை தவிர வேறு எவர் உறவு என்று உறவை உள்ளபடி புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அப்பரும் சொல்லுகிறார் இல்லையா? துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே என்று குறிப்பிடுகிறார். ஆகவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் சொன்னார். நடுவுல மறைப்பாய் என்பதை மறைச்சே வச்சார். மறைப்பாய் சொல்லியிருக்கலாம், அதை மறைச்சு வச்சுட்டாரு பாருங்க. அது மறைப்பான். அதனால நாதை மட்டும் சொல்லுகிறார், அருள் தருவாய். அதான் மணிவாசகர் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த வரி வரைக்கும் நாம பார்த்தோம். நாம தொடர்ந்து திருவாசகத்தை சிந்திப்போம். சிவபுராணம் நமக்கு அருள் உயர்த்தி தருகின்ற பூஸ்டர். அது சிவபுராணத்தை எப்பொழுதும் ஓதிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த நிலையிலே நாம் நிற்க வேண்டும். பொய்யாயின எல்லாம் போய் அகல ஈசன் நம்மிடம் வந்து அருளுவான் என்று சொல்லி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நம சிவாய. ஓ நம சிவாய. ஓ நம சிவாய. ஓ நம சிவாய.
ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அடியன் எழுதினது திருவாசகத்துக்கு முழுக்க குறிப்புற ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த நூல் இருக்கிறது. வேணுங்கிறவர்கள் அதனை பெற்றுக்கொள்ளலாம். அதை தவிர ஞானத்திரளில் வெளிவந்த அருமுக சிவன், ராஜாங்க சமயம், இந்த நூல்களும் இருக்கின்றன. சுந்தரர், அப்பர், திருஞான சம்பந்தருடைய முழு வரலாறும் பெரிய புராண பாடல்களாக விளக்க யூஎஸ்பி இருக்கு. வேணுங்கிறவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஞானத்திரளிலே பதிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம். அடுத்த வகுப்பு பற்றிய அறிவிப்பு உங்களுக்கு வரும். உங்களுடைய அந்த எண்ணை இங்கே கமலவநாயர் சத்சங்கத்தில் பதிவு பண்ணிடுங்க. உங்களுக்கு இயல்பாக அந்த இங்கே நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு மெசேஜாக வந்துடும். நீங்கள் அதில் நீங்கள் பங்கு பெறலாம் என்று சொல்லி நாமெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு மாலை நாம் சிவபுராணத்தை, சிவபெருமானுடைய பெருமையை, மணிவாசகரை பற்றி, நம்முடைய திருமுறைகளை பற்றி, சைவத்தை பற்றி இப்படி சிந்திக்கிற இந்த நாள், பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று சொல்லுகிற பொழுது இந்த பேசுகின்ற, கேட்கின்ற இந்த அற்புதமான வாய்ப்பெல்லாம் இறைவன் தர நமக்கு வந்தது. அவருடைய கருணையை எண்ணி போற்றுவோம். மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.